உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த மண்ணில் வாழும் அனைத்து தேசிய இன மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே காளியம்மாள் அக்கா அதிமுக கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை சந்திச்சு அந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் ஹாட் நியூஸ். இதுக்கு காரணம் இவங்க நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருக்காங்க, அதனாலதான் அது பேசப்படும் பொருளா இருக்கு. இப்ப அந்த கட்சியில இணைஞ்சதுக்கு அக்கா சொல்ற காரணம் என்ன, இவங்க அதிமுக இணைஞ்சதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தெளிவா இந்த காலையில பாத்துடலாம். காளியம்மாள் அக்கா நாம் தமிழர் கட்சியில 6 வருட காலம் பயணிச்சிருக்காங்க. அவங்களுடைய பணி அளப்பரியது. ஒரு சின்ன கருத்து முரண்பாடால கட்சியை விட்டு அவங்களாதான் விலகி இருந்தாங்க. கட்சி அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்களும் விலகி இருந்த இந்த 1 வருட காலத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராவோ இல்ல அண்ணனுக்கு எதிராவோ எந்த ஒரு அவதூறையுமே அவங்க பரப்பல, பேசல. மாறா தமிழ் தேசிய கருத்துக்களை தான் அவங்க பேசிட்டு வந்தாங்க. பொதுவா கட்சியை விட்டு விலகின துரோகிகள்லாம் இன்னொரு கட்சிக்கு விலை போய் போன அடுத்த நாள்ல இருந்தே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணனுக்கு எதிராகவும் அவதூற பேசிட்டு இருக்கிறவங்க மத்தியில இவங்க மாறுபட்டு நின்னாங்க. அதனால அவங்க மேல எனக்கு நன்மதிப்பு கூடுச்சு. அதனால அவங்களை ஆதரிச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன். அவங்க மீண்டும் கட்சிக்குள்ள வரணும், அவங்க பணியை தொடரணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். பல முயற்சிகள் எடுத்தேன், ஆனா எதுவும் பலன் அளிக்கல. இப்ப அக்கா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்க தனிப்பட்ட விடயம். இந்த நாட்டுல யாரு வேணாலும் எந்த கட்சியில வேணாலும் சேர்ந்து பயணிக்கலாம், அதுக்கு இந்த நாடு உரிமை கொடுத்திருக்கு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, அக்கா நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச இந்த 6 ஆண்டு காலமும் இரு பெரும் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் எதிர்த்துதான் அரசியல் பண்ணாங்க. அவங்க கடலோர மக்களுடைய பிரதிநிதியா நின்று போராடினாங்க. அவங்களுக்கான உரிமையை பெற்று தருவன் ஒவ்வொரு மேடைகள்லயும் பேசியிருக்காங்க. எந்த கட்சியால அந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளானாங்களோ அந்த கட்சியிலேயே போய் இணைஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான உரிமையை பெற்று தருவேன் அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, கொலைகாரனே குற்றவாளிக்கான தண்டனையை நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அபட்டமா இருக்குங்க. இதுல ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தாரு, அக்கா நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது திமுக அதிமுக கட்சிகளை தானே எதிர்த்து அரசியல் பண்ணீங்க, இப்ப அந்த கட்சியிலேயே போய் பயணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா சொல்றாங்க, எடப்பாடி அவர்கள் ஒரு தமிழர், அவர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அதனால நான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவர் தமிழரா இருந்தாலும் நல்லவரா அப்படின்றத நீங்க பாக்கணும்லக்கா. அவர் மக்களுக்கான அரசியல் செய்யறாங்களா அப்படின்னா இல்ல. இரு பேரும் திராவிட கட்சிகளான திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சி. இதனாலதான் நீங்க எதிர்த்து இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணீங்க. இப்ப எதன் அடிப்படையில நீங்க அந்த கட்சியோட பயணிக்க போறேன்னு சொல்றீங்க? சரி, இது கூட போட்டுங்க. இப்ப அந்த அதிமுக கட்சியோட கூட்டணியில இருக்கிறது யாரு? பிஜேபி. பிஜேபி ஆட்சி அதிகாரத்துல வந்த இந்த 11 ஆண்டு காலமாவே மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அவங்க கொடுக்கல. நித்தம் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் இலங்கை அரசால பாதிப்புக்குள்ளாறாங்க. அவங்களுடைய படகை கைப்பற்றிடுறாங்க, வலையை அறுத்து விட்டுறாங்க, அவங்களை சிறைப்படுத்திடுறாங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இந்திய அரசு மாறா இலங்கை அரசோட நட்பு பாராட்டுது. இது மட்டுமா, இந்திய அரசு கிட்ட பெரிய கப்பல் படை இருக்கு. இருந்தும் ஒரு இயற்கை பேரிடர் காலத்துல மீனவர்கள் பாதிப்பு உள்ளாராங்கன்னா அவங்கள காப்பாத்துறதும் இல்ல, இலங்கை அரசால பாதிக்கப்படக்கூடிய மீனவர்களை பாதுகாக்கிறதும் இல்ல. அப்புறம் கப்பல் படை இருந்து என்ன பிரயோஜனம்? இது இல்லாம காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட சாகர்மாலா திட்டத்துடைய நீட்சியாதான் இப்ப வங்காள வளைகுடால இருந்து அரபிக்கடல் வரைக்கும் கடலோர பகுதிகளில் கப்பல் துறைமுகம் கட்டுறதா திட்டம் போட்டிருக்காங்க. இப்ப கப்பல் போக்குவரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கடலோர பகுதிகளை ஆழப்படுத்துவாங்க. இதனால பவளப்பாறைகள் அழிக்கப்படும். மீன் பவளப்பாறைகள்ல தான் உற்பத்தி அதிகமாவே ஆகும். அப்போ பவளப்பாறைகள் அழிச்சா மீன் உற்பத்தி ஆட்டோமேட்டிக்கா குறையும். மீன்பிடி தொழில வாழ்வாதாரமா செய்யக்கூடிய ஒட்டுமொத்த சவுத் இந்தியா மீனவ சமூகத்தோடைய வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாக போகுது. இது மட்டுமா, கார்பரேட் நிறுவனங்களான உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கு ஒட்டுமொத்த கடலையுமே கூறு போட்டு வித்தாச்சு, எண்ணெய் கிணறு அமைச்சிக்க, மீனை பிடிச்சிக்கன்னு. இதனாலேயே மீனவர்கள் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாக போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க நாம் தமிழ் கட்சியில பயணிக்கும் போது கடலோர மக்களுடைய பிரதிநிதியா நின்று அவங்களுக்கான உரிமை பெற்று தருவேன்னு போராடினீங்க. இப்ப யாரால கடலோர மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்படுதோ அந்த கட்சியோடய போய் இணைஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான உரிமையை எப்படிக்கா பெற்று தருவீங்க? இப்ப உங்களுடைய இந்த முடிவால ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய நம்பிக்கையையும் மீனவ சமுதாய மக்களுடைய நம்பிக்கையையும் நீங்க இழந்துட்டீங்க. நாம் தமிழர் கட்சியில நீங்க பயணிச்ச வரைக்கும் ரொம்ப தைரியமா, நேர்மையா, வெளிப்படையா, பீச்சா பேசின உங்களால இனி அதிமுக கட்சியில அப்படி பேசவே முடியாது. ஏன்னா அதிமுக கட்சி ஒரு ஊழல் கட்சி, மக்களுக்கு பிரச்சனை குடிக்கக்கூடிய கட்சி. அப்படி ஒரு கட்சியில இருக்கும் போது எப்படிக்கா உங்களால பேச முடியும்? தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவங்களால மட்டும்தான் நேர்மையா, வெளிப்படையா, பீச்சா பேச முடியும்க்கா. இப்ப ஒருவேளை நீங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு
ஆதரவு நிலைப்பாட்டுல நாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க அதிமுக கூட போயிருந்தா கூட அவங்களுடைய செயல்பாடு பிடிக்கலன்னு நீங்க வெளியே வந்திருக்கலாம். ஆனா நீங்க உங்களே போய் இணைச்சுக்கிட்டீங்களே. எந்த வாயால நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்களோ இனி உங்களால அப்படி சொல்ல முடியாதுக்கா. ஒருவேளை அதிமுக உங்களை நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளரா நிறுத்தினா கூட அங்க உங்களுக்கு வாக்களிக்கிறவங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய அதிமுக காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியவாதி ஓட்டோ இல்ல மீனவ சமுதாய மக்களுடைய ஓட்டோ உங்களுக்கு விழாது. ஏன்னா அந்த சீமான் அவர்கள் 15 வருஷமா மீனவ சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அவங்களுக்காக குரல் கொடுத்துட்டும் வராரு. அவரு ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படையை அமைச்சு அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன்னு சொல்றாரு. இப்ப சமீபத்துல கூட கடலம்மா மாநாடு நடத்தி கடல் வளம் ஏன் பாதுகாக்கணும், அது அழியறதுனால எவ்வளவு பாதிப்பு உள்ளாகும் அப்படின்ற விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காரு. இதனால பேராதரவு நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி சார்பா நிக்கக்கூடிய பாத்திமா ஃபரானாக்கு தான் ஒட்டுமொத்த வாக்குமே விழும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய இந்த முடிவு ரொம்ப தப்பாக்கா. 6 ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்காக நீங்க உழைத்த உழைப்பும் 1 வருட காத்திருப்பையும் ஒட்டுமொத்தமா அதிமுகல போய் அடமானம் வச்சு வீணடிச்சிட்டீங்கக்கா. எப்படி கல்யாண சுந்தரம் இங்க இருக்கிற வரைக்கும் நன்மதிப்போட இருந்தாரு, அப்புறம் அதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் 10ஓட 11 ஆனாரோ அதே மாதிரிதான் நீங்களும் 10ஓட 11 ஆக போறீங்க. அதனால அரசியலா உங்க மேல விமர்சனம் வைப்பேன். ஆனா தனிப்பட்ட முறையில எப்பவும் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் எனக்கு உண்டாக்கா. உங்களுடைய இந்த முடிவால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாதிப்பும் இல்லக்கா.